மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி கார்டிப்பில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே முதலாவது போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி 1-0 என்ற அடிப்படையில் தொடரில் முன்னிலை வைத்திருந்தது. இங்கிலாந்து 4 வெற்றி பெற்று தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கி நிதானமான ஆரம்பத்தை தொடர்ந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 44 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த அணியின் தலைவர் சுப்மன் கில் 4 ஓட்டங்கள் 6 இடங்கள் 31 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து வெளியேறினார். ரோஹித் சர்மா சிறப்பான துடுப்பாட்டத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலியோடு ஒரு சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார். ரோஹித் சர்மா 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 1, 27 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க இரண்டாவது விக்கெட்டுக்காக விராட் கோலியோடு 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். விராட் கோலி ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தை தமது அணிக்காக வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிட்ட நேற்றைய தினத்தில் பொறுப்புடன் ஆடியிருந்தால் 4 ஓட்டங்கள் 8 இடங்களாக 65 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் இஷான் கிஷான் வந்த வேகத்தில் 1 ஓட்டத்தோடு ஆட்டமுடன் தொடர்ந்து சிரேஸ் ஐயரோடு சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை 4வது விக்கெட்டுக்காக வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 வீரர்களிடையில் 67 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது. சிரேஸ் ஐயர் 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக 66 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்ட 2 6 ஓட்டம் மடங்களாகும். விராட் கோலி 4 ஓட்டங்கள் 8 இடங்களாக 65 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்க போது 31.4 பந்து வீச்சில் 170 ஓட்டங்களை பெற்று சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தது. 300க்கும் அதிகமான ஓட்டங்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் விராட் கோலியின் ஆட்டம் இழப்பை தொடர்ந்து ஒவ்வொரு வீரர்களும் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்து வெளிந்தார்கள். அக்ஷர் பட்டேல் 1, சிவம் துபே 0, குருணர் பிரார் 7 ஓட்டங்கள், பிரசித் கிருஷ்ணா 0 என ஆட்டம் இழந்திருந்தார்கள். சிரேஸ் ஐயர் 66 ஓட்டங்களையும் இறுதி நேரத்தில் ஆட்டம் இழந்து வெளியேறினார். ஜஸ்பிரீத் பும்ரா இறுதி நேரத்தில் 13 பந்துகளை 4 ஓட்டம் 3, 6 ஓட்டம் 1 இடங்களாக 20 ஓட்டங்களோடும் அதிரடி காட்டி ஆட்டம் இழக்காதிருந்தார் என்று குறிப்பிடத்தக்கது. 44 ஓவர்களிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்து 233 ஓட்டங்களை மாத்திரமே இந்திய அணியால் பெற முடிந்தது. இங்கிலாந்து பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஜோப்ரா, ஆர்ச்சர், ஆங்கிஸ்டன் தலா 3 விக்கெட்டுகளையும், மாமோட் 2 விக்கெட்டுகளையும், ஷாம் கரன், பில்ஜாக் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தனர். இங்கிலாந்துக்கு 234 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் ஆட்டத்தில் நுழைந்திருந்தார்கள். பேண்டாக் மற்றும் ஜேக்கப் பெத்தல் ஆகிய இருவரும் அதிர்ச்சி அளித்திருந்தார்கள் இங்கிலாந்து அணிக்கு. பேண்டாக் 0, ஜேக்கப் பெத்தல் 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க 3.4 பந்து வீச்சில் முதல் 2 விக்கெட்டுகளும் 8 ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் அணியின் தலைவர் ஹரிபுருக் 16 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். 53 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. 3வது விக்கெட்டுக்காக ஹரிபுருக் மற்றும் ஜோ ரூட் 45 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிர்ந்ததுமே குறிப்பிடத்தக்கது. ஏனைய வீரர்கள் சிறப்பாக துடுப்படுத்த ஆட முயற்சி செய்தது வழக்கில் ஓரளவுக்கு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விளக்க ஒரு முனையில் ஜோரூட் சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டார். நிதானத்தை கைவிடவிடாமல் சிறப்பாக தமது அணியின் வெற்றியை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாம் கரன் 4 ஓட்டங்கள் 4 இடங்கள் 26 ஓட்டங்கள், ஜோஸ் பட்லர் 17 ஓட்டங்கள், பில்ஜாக் 30 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோ ரூட் 4 ஓட்டங்கள் 9, 6 ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் 99 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்தோடு ஆங்கிஸ்டன் 16 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டம் 1 இடங்களாக அதிரடியோடு 23 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்காதிருந்தார். ஆகவே 6வது விக்கெட்டுக்காக இந்த 2 வீரர்களில் 72 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 44.1 பந்து வீச்சில் 6 விக்கெட்டுகளை இழந்து 235 ஓட்டங்களை இங்கிலாந்து அணி இலக்குவாக பெற்றுக்கொண்டது. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்த போட்டித் தொடரில் 1-1 என்ற அடிப்படையில் சமநிலையில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பந்து வீச்சாளர் குருணர் பிரார் 2 விக்கெட்டுகளையும், ஜஸ்பிரீத் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, சிவம் துபே மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. அந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு தமது அணிக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஜோ ரூட் 99 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் இழக்காது அவர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடிச்சிருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுல்லை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.